ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் மோனா 2 படத்தோடைய முழு கதையை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கதை இன்னும் நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ளே போகலாம். படத்தோடைய ஸ்டார்டிங் சீனில் மோவானா என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு தீவுக்கு வந்துட்டு அங்கே ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஓடி போய் அந்த தீவோடைய மேல் பகுதியில் போய் நிற்கிறாங்க. அவங்க கூட அந்த பன்னிக்குட்டியும் வருது, கொக்கரக்கோவும் இருக்குது. அங்கே மேலே போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற சங்கை எடுத்து ஊதுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேற யாராவது மக்கள் இவங்க தீவை தவிர்த்து வேற தீவில் வேற ஏதாவது மக்கள் வாழ்கிறாங்களா அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து பயணம் பண்ணி வந்திருப்பாங்க இந்த தீவுக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே சங்கை ஊதி பார்க்கும்போது வேற யார்கிட்ட இருந்தும் ரெஸ்பான்ஸே வரல. ஸோ இங்கே யாரும் இல்லை போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வழுக்கி கீழே விழுகுறாங்க. அப்படி விழுகும்போது ஒரு இடத்துல ஒரு பானை உடைஞ்ச மாதிரி ஒரு பொருள் வந்து கிடைக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் சில வரைபடங்கள்லாம் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்தோன்னே இங்கே வேற யாரோ இருந்திருக்காங்க, அதுக்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தீவில் போய் இதை காமிப்போம், அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுடைய போட் எடுத்துக்கிட்டு இவங்களோட தீவுக்கு கிளம்புறாங்க. ஒரு வழியாக அவள் தீவுக்கும் வந்து சேர்றா. அங்கே வந்த உடனே அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, நீ எந்த விஷயத்த கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி. அப்போ மோனா அவ கையில இருந்த அந்த பானையை எடுத்து கொடுக்குறா. இதை நான் வேற ஒரு தீவுல கண்டுபிடிச்சேன், அதை பார்த்தோன்னே தான் தெரியுது வெளியே நம்ம மட்டும் கிடையாது வேற மக்களும் இருக்காங்க அப்படின்றது இது மூலியமா தெரிய வருது அப்படின்றத மோனா சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஏன் இன்ன வரையும் நம்மளால் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போது அவளோட தங்கச்சி சிமியான்ற குட்டி பொண்ணு ஓடி வரா. அவங்க அக்காவை ரொம்ப நாள் பார்க்கல. ஸோ அந்த ஒரு இதில் வந்து கட்டி பிடிக்கிறா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சி போன அந்த பானை இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்குறா. ஆனால் அந்த குட்டி பொண்ணுக்கு அது என்னன்னே தெரில. ஆனாலும் சந்தோஷமாக அதை வாங்க. அப்புறம் நம்ம மோனா சிமியாவை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா. அந்த இடத்துல இவளோட போட்டு நிற்கிது. அதை பார்த்துட்டு சிமியா கிட்ட, இதுதான் என்னோட போட்டு, இது மூலியமாக தான் நான் நிறைய பயணங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அப்போது அவள் நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி வே ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. அந்த வே ஃபைண்டர்ன்றவங்க யாருன்னா, வேற ஒரு இடத்த, அதாவது நம்ம தீவில் இருக்கிற ஒரு ஆள் தான் பயணம் செஞ்சு போய் வேற இடங்களை கண்டுபிடிக்கிறவங்களோட பேர் தான் வே ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளோட முன்னோர்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் பண்ண போகிறேன், நம்ம கிராண்ட்மா இதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி நான் முதல் முறையாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயந்தான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லி அந்த உடஞ்சி போன அந்த பானையை எடுத்து காட்டுறா. இப்போ டக்குன்னு அடுத்த சீனில் நம்ம மாவி இருக்கார்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவர் பறவை மாதிரி மாறி ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. டக்குன்னு தன்னோட சுய உருவத்துக்கு மாறி ஒரு இடத்துல இறங்குறான் மாவி. அங்கே போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மாட்டங்கி அப்படின்ற ஒரு அரக்கி அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதுக்கிட்ட நம்ம மாவி பேசுகிறான். இந்த மாதிரி நீ எதுக்கு என்னை தடுக்கிற, நான் தான் நேலோவை தாக்க போகிறேன், அவனை நான் அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது அந்த மாட்டங்கி அப்படின்ற ஒரு அரக்கி அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பாஸ் தான் நேலோ, நீ எதுக்கு அவரை தாக்க போற, உன்னை நான் அவர்கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு மாவி, இங்கே பாரு, இங்கே இருக்கிற சண்டையே எனக்கும் நாலோவுக்கும் தான், நீ எதுக்கு என்னை தாக்க வர, என்னை தாண்டி நீ போயிடுவியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நிறைய மேஜிக்கல் பவர்ஸ்லாம் தெரியும் போல், அதை வச்சு நம்ம மாவியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த நேலோ அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக கடவுள்னு சொல்லுவாங்க, மேக அரக்கன். அந்த அரக்கனை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அவன் நம்மளே அழிச்சிருவான். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு அரக்கன் தான் அவன். அவன் இந்த ஓஷனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட இருந்து விடுவிக்கணும் அப்படின்றது தான் நம்ம மாவியோட நோக்கம். இப்போது இவங்க 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்ருக்க, அப்படியே சீன் கட் ஆகுது. இங்கே தீவில், நம்ம மோனாவோட தீவில் அங்கே ஆட்டம் பாட்டம்னே இவன் வந்ததை ரொம்பவே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு சடங்கு மாதிரி நடத்துவாங்க போல். அந்த வே ஃபைண்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் உட்கார வச்சு இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க, ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் உனக்கு கேட்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மோனாவை உட்கார வைக்கிறாங்க ஒரு இடத்துல. அவளுக்கு இதான் முதல் தடவை இப்படி பண்ணுறது. உட்கார வச்சு ஒரு ட்ரிங்க்கை குடிக்க சொல்கிறாங்க. அவளும் எடுத்து அதை குடிக்கிறா. அப்போ மேலேருந்து ஒரு இடி அவளை தாக்குது. டக்குன்னு பார்த்தா வேற எங்கேயோ ஒரு போட்டில் இருக்கா. அங்கே சுற்றி கடல் தான் இருக்குது. நைட் டைம் வேறு. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவளோட முன்னோர்கள், அதான் இதுக்கு முன்னாடி இந்த வே ஃபைண்டர் இருக்கார்ல, அவரும் அவரோட க்ரூமேட்ஸும் ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த நேலோன்ற அரக்கன் இவங்களை தாக்கிட்டு இருக்கான். அவன் தாக்குனதுனால இந்த போட்டே கவுந்துருது. ஸோ அது மூலிமா இவங்க எல்லாரும் அந்த கடலுக்குள்ளேயே மூழ்கிடுறாங்க. இப்போ டக்குன்னு அந்த கடல் கரையில் அவள் போய் நிற்கிறா. அங்கே நிற்கும்போது அந்த வே ஃபைண்டர் இருக்கார்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவர், அவர் அங்கே நம்ம மோனா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இதை சுற்றி பாரு, இந்த இடத்த பாரு, இதுதான் நம்ம இருந்த தீவு, இது உன்னோட ஃப்யூச்சரு, நம்ம தீவு இப்படி அழியிறதுக்கு காரணமே இந்த நேலோன்ற அரக்கன் தான். அவன் நம்ம ஓஷனில் இருக்க எல்லா மக்களையும் பிரித்து வச்சுருக்கான். இப்படியே போச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகும், நம்ம மக்கள் எல்லாருமே இறந்துருவாங்க, இப்போ நீ பார்க்குற மாதிரி தான் நம்ம தீவும் மாறிடும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அப்போ மோனா இல்லை, இதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல,
அதுக்கு அந்த வே ஃபைண்டர் சொல்றாரு, "அதுக்கு நீ ஃபர்ஸ்ட்டு மோட்டோஃபிட்டோ அப்படின்ற ஒரு ஐலேண்ட நீ கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு ஓஷனுக்கு நீ அத வெளிக்கொண்டு வரணும். அப்பதான் எல்லா மக்களையும் வந்து அந்த ஐலேண்ட் வந்து கனெக்ட் பண்ணும். அந்த ஐலேண்ட அந்த அரக்கன் தான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து எப்படியாவது விடுவிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாரி மோனா கேட்க, அதுக்கு அவரு ஒரு ஸ்டார் வானத்துலருந்து வந்து உன்னை கைட் பண்ணும் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, அவ டக்குன்னு முழிச்சுக்கிறா. முழிச்சு பார்த்தா அங்க அவங்க அப்பா, சுத்தி அந்த மக்கள்லாம் இருக்காங்க. மோனா வந்து இந்த மாரி சொல்றாங்க, "மோட்டோஃபிட்டோ அப்படின்ற ஐலேண்ட தேட சொன்னாங்க நம்மளோட முன்னோர்கள்." அப்படின்ற மாரி சொல்ல, அப்போதான் அந்த மோனின்றவன் வந்து அந்த முன்னோர்கள் சொன்ன கதைய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த நேலோன்ற ஒரு அரக்கன் இருந்தான். இந்த மாரி அந்த தீவ வந்து அவன் கட்டுப்படுத்திட்டான். அதனால எல்லா மக்களுமே இப்ப தனித்தனியா இருக்காங்க. யாருக்குமே யாரோடையும் கனெக்ஷனே இல்ல. ஸோ அந்த தீவ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மக்கள் வந்து இணைஞ்சிருப்பாங்க. எல்லாருமே வந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அப்படின்ற மாரி சொல்றான். இத தேடி தான் நம்மளோட முன்னோர்களும் போயிருக்காங்க. ஆனா, அவங்களால அத வந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்குள்ளேயே அந்த அரக்கன் வந்து அவங்கள தாக்கியிருக்கான் அப்படின்றதையும் சொன்னோனே, அத தான் மோனாவும் வந்து எடுத்து சொல்றாங்க. வெளிய வந்த மோனா, "இத நான் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்" அப்படின்னு சொல்ல, அப்போ மேல பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரம் அந்த வே ஃபைண்டர் சொல்லியிருப்பார்ல, அந்த நட்சத்திரம் வர ஆரம்பிக்குது. அத பார்த்த இவங்க, "சீக்கிரமா நம்ம கிளம்பி ஆகணும். இத ஃபாலோ பண்ணி போனா அந்த ஐலேண்ட கண்டுபிடிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலயும் ஆகுது. அப்போ அவங்க மக்கள் கிட்ட மோனா இந்த மாரி இத வந்து எடுத்து சொல்றா. "இந்த ஐலேண்ட நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் மாறப்போகுது. நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆக போறோம். இந்த ஓஷனுக்கே இதுக்கப்புறம் ஆபத்தே கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றா. "அத நான் கண்டுபிடிச்ச பிறகு தான் திரும்ப வருவேன்." அப்படின்னு சொன்னோனே, எல்லா மக்களும் அப்படியே குஷியாகுறாங்க. இந்த பயணத்த மேற்கொள்ளணும் அப்படின்னா, இவ மட்டும் போனா பத்தாது. இவ கூட ஒரு க்ரூ வேணும் அப்படின்றதுக்காக, க்ரூவ ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல முதல் ஆளா லோட்டோ அப்படின்ற ஒரு பொண்ண போய் தேர்ந்தெடுக்கிறா. அவகிட்ட, "நீ ஒரு நல்ல ஆர்க்கிடெக்ட். எங்களுக்கு நீ தேவைப்படுவ." அப்படின்னு சொன்னோனே, அவளும் வந்து சந்தோஷமாகுறா. இதுக்கப்புறம் ஒரு வயசான தாத்தா இருக்காரு. அவரு அங்க ஃபார்மிங் பண்ணிட்டுருக்க. அவர்கிட்ட போய் மோனா, "நீங்க எங்களுக்கு தேவ. நீங்க ஒரு மாஸ்டரு. இந்த மாரி ஃபார்மிங் விஷயம் ஃபார்மரா நீங்க தேவைப்படுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா உதவியா இருப்பீங்க." அப்படின்ற மாரி சொன்னோனே, அவரும் வந்து வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாவியோட ஃபோட்டோவ பார்த்து நம்ம மோனா வந்து பேசுறாங்க. இந்த மாரி, "நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ எங்களுக்கு தேவ. உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. பின்னாடி இருந்து ஒரு உருவம் தெரியுது. "மாவி வந்துட்டானா?" அப்படின்ட்டு இவங்க சந்தோஷத்துல ஓடுனா, மாவி இல்ல. அது மோனி தான். அவன் தான் வந்து ஃபோட்டோவ ஒட்டிட்டு இருக்கான் வரைஞ்சு. என்னன்னு பார்த்தா சரியான மாவி பைத்தியமா இருப்பான் போல. மாவி கூட அவன் டிராவல் பண்ற மாரி நெறைய வரைபடங்கள வரைஞ்சு வீடு முழுக்க ஒட்டி வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் மோனா, "நீயும் எங்க க்ரூல வந்து ஜாயின் பண்ணிடு. நீயும் எங்களுக்கு தேவைன்னு" சொல்லி அவனையும் சேர்த்துக்கிறான். இப்போ நம்ம குட்டி பொண்ணு சிமியா இருக்கால்ல, அவகிட்ட போயிட்டு நம்ம மோனா போய் பேசுறா. சிமியா ரொம்ப ஒரு சோகத்துல இருக்கா. ஏன்னா, நம்ம அக்கா வந்து இப்ப தான் வந்திருக்காங்க. மறுபடியும் அதுக்குள்ள போறாங்க அப்படின்னா சோகமா இருப்பாள்ல. மோனா போய் அவள சமாதானப்படுத்துறா. இந்த மாரி, "பாரு, நான் நம்ம மக்களுக்காக தான் போறேன். போயிட்டு கூடிய சீக்கிரத்துல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உன்ன பார்க்கறதுக்காக வருவேன்." அப்படின்ற மாரி சொல்றா. சிமியாவ கூட்டிட்டு கடலுக்குள்ள போறா. மோனாவோட கடல் கனெக்ட் ஆனதுனால, இவ போற இடம்லாம் அப்படியே அந்த கடல் வந்து வழிவிடுது. இத பார்த்த சிமியாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அத பார்த்து, "இங்க பாரு, இந்த கடலும் நம்மளும் கனெக்ட் ஆயிருக்கோம். இந்த மாரி எதுவுமே ஆவாது. இந்த கடல் என்னோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால, அது எப்படி இருந்தாலும் உன்கிட்ட வந்து என்ன சேர்த்துரும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம சிமியா அக்கா சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, இங்க மண்ணுல இருந்த ஒரு சங்க எடுத்து மோனா கிட்ட குடுக்குறா. இந்த மாரி, "இத நீ வச்சுக்கோ. நம்ம மண்ணோட அடையாளமா இத நீ வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு, அவளும் அத எடுத்து நெக்லஸ்ல வச்சுக்கிறா. இப்போ அந்த தீவுல இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம மோனாவையும், அவ க்ரூவையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தீவ தேடி போற பயணத்துல. இவங்களோட பயணம் தொடர ஆரம்பிக்குது. இவங்க 4 பேரு. அதான் லோட்டோன்ற பொண்ணு, அப்புறம் மோனின்றவன், அப்புறம் கீலேன்ற ஒரு தாத்தா, அப்புறம் நம்ம மோனா, இன்னொன்னு அந்த பன்னிக்குட்டியும் கொக்கரக்கோ. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு க்ரூவா கிளம்பிட்டாங்க. சரி, ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் ஸ்மூத்தா போகுதான்னு பார்த்தா, அதுதான் கிடையாது. இங்க இருக்கிற க்ரூ எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. நம்ம மோகனா மேல நிக்க, கீழ இருந்து லோட்டோ அந்த விங்ஸ கோடாலியால அறுக்க ஆரம்பிக்கிறா. அவ கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிறா போல வேலை செய்றதுக்காக. "நான் இந்த விங்ஸ பெர்ஃபெக்ட்டா மாத்துறேன்." அப்படின்ற மாரி மோனா கிட்ட சொல்ல, மோனா வந்து, "இது ஆல்ரெடி பெர்ஃபெக்ட்டா தாம்மா இருக்கு. நீ எதுவுமே பண்ணாதம்மா." அப்படின்ற மாரி கெஞ்சுறா. இந்த பக்கம் மோனி அவன் பாட்டுக்கு ஒரு வரைபடத்த வரைஞ்சிட்டு இருக்கான். "நீ ஒரு வே ஃபைண்டர். உன் கூட நான் ட்ராவல் பண்றேன். அத நான் அப்படியே வச்சு வரைஞ்சிருக்கேன் பார்த்தியா?" அப்படின்ற மாரி காட்ட, இந்த பக்கம், "இந்த ஓஷன்ல நெறைய மிஸ்ட்ரியான திங்ஸ் இருக்கு. நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ, "ஃபார்மர் தாத்தா எங்க?" அப்படின்ற மாரி மோனா கேட்க, கீழ போய் பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் போட்டுக்கு கீழ ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும்.
அங்கே வந்து அந்த ஃபார்மர் தாத்தா அந்த காய்கறிகளோட ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோப்பா அவங்களாம் வச்சுட்டு நான் எப்படி தான் ஓட்ட போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி மோனா கவலைப்பட அப்படியே அவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு அவங்க ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொருத்தரும் கனெக்ட் ஆகிக்கிறாங்க. இங்கே இவங்க போட்டில் சந்தோஷமாக போயிட்டுருக்க அப்போ திடீர்னு வானத்தில் ஏதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி சவுண்டு. என்னான்னு பார்த்தா அங்கே எதுவுமே தெரியல. இப்போ அந்த கடல் கூட தான் மோனா பேசுவாள். அப்போ அந்த கடல் அலைகளை தடவி பார்க்குறா. வேறு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்போ தான் தெரியுது இந்த பக்கம் இன்னொரு ஐலாண்ட் இருக்குன்னு. அந்த ஐலாண்டை பார்த்தோன்னே இவ கண்டுபிடிச்சிட்றா, இது சோலமன் ஐலாண்டு. காக்கா மோரோ இங்கே தான் இருப்பான், அவனோட ஆளுங்களும் இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதை பார்த்து யாருக்குமே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் இவளும் மாவியும் இங்கே வந்திருப்பாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கோகோமாரோ அப்படின்றவன் வந்து இந்த இடத்துக்கு தலைவன். எல்லாருமே வந்து ஒரு கோகனட் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பார்க்க அப்படி இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆளுங்க இவங்கெல்லாம். இவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிச்சாகணும்னு க்ரூமேட்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு நம்ம மோனா கப்பலை திருப்ப பார்க்குறா. ஆனால் முடியலை. அங்கே இருக்கிற கோகோமாரோ உள்ளே வந்து எல்லாருக்கும் மயக்க ஊசியை போட்டு மயக்கம் பண்ண வச்சிடறான். இந்த நேரத்தில் கொக்கரகோ வந்து அந்த கைத்தை அவுத்து விட்டனால அங்கே மேலே அந்த விங்ஸ் விரிஞ்சு அதில் அந்த மோட்டோஃபிட்டோ அந்த ஐலாண்டோட படம் தெரியுது. அதை பார்த்தோன்னே கோகோமாரோ சைலண்ட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு எல்லாம் வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களை. அதாவது அந்த மயக்க ஊசி போட்ட உடனே அவங்க மயக்கலாம் ஆக மாட்டாங்க. அவங்க கால் கையெல்லாம் அசைக்க முடியாத மாதிரி படுத்திருப்பாங்க. அப்படி ஆக்குன உடனே அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் இந்த மாதிரி இந்த ஐலாண்டை தேடி போயிருக்காங்க. ஆனால் அந்த நாலோன்ற மான்ஸ்டர் அரக்கன் வந்து இவங்கள தடுத்துருக்கான். ஸோ அதுலேருந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல அந்த ஐலாண்டை. அதுக்காக தான் இவங்க வந்து இப்போ நம்ம மோனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம் அப்படின்றத வந்து கோகோமாரோ வரைபடம் மூலிமா சொல்ல வராரு. இதை பார்த்துட்டு சரி நாங்கள் இப்படி எத்தனை நாளைக்கு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் அந்த க்ரீன் கலரில் ஒரு மான்ஸ்டர் வந்து இவங்கள அந்த நிலையிலேருந்து சரி பண்ணி விட்டுடுது. இவங்களும் எழுஞ்சிக்கிறாங்க. இப்போ கோகோமாரோ எங்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியும், நீங்கள் அந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள போக சொல்கிறாங்க. இவங்களும் அந்த வழியாக போகிறாங்க. அப்போது அந்த இடம் அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்குது. ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரியுது. அங்கே இவங்க அந்த கத்தியை வைக்கலான்னு சொல்லி போகிறாங்க. அந்த நேரம் சுழல் வந்து இவங்கள சுழட்டி அடிக்குது. அங்கே இவங்களால வைக்கவே முடியல. அப்போது கடைசியாக கோகோமாரோவே அங்கே வந்து அவனோட ஈட்டியால் அந்த ஓட்டையில் அதை போய் விட்றான். அப்போது அந்த ஓட்டை அப்படியே திறந்து இவங்கள இழுத்துட்டு போகுது உள்ளுக்குள்ளே. அப்போது கோகோமாரோவும் இவங்க கூட சேர்ந்து அந்த போட்டோட அப்படியே கீழே விழுகிறான். அந்த இடமே அப்படியே கீழே முழுங்கிருதுங்க. ஆனால் அப்போது விழுகும்போது நம்ம மோனா மட்டும் தனியாக போயிடுறா. இந்த க்ரூமேட்ஸ் எல்லாரும் தனியாக வந்து விழுந்துடுறாங்க. இவங்க எங்கே போனாங்க எங்கே விழுந்தாங்கன்னு தெரியல. இவங்களுக்கே தெரியல அந்த இடம் என்னன்னு. கீழே விழுந்த இவங்க க்ரூமேட்ஸ் எல்லாமே மோனா எங்கே, அவள் எங்கே போனா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த நேரம் இவங்க நின்ன இடம் அப்படியே உடஞ்சி கீழே விழுகுது. கீழே போய் பார்த்தா நம்ம ஆள் அதான் மாவி அங்கே தான் இருக்கான். அதான் மாட்டங்கி வந்து மாவி கட்டி போட்டு வச்சுருப்பாள், அந்த இடம் தான் இது. இவங்களும் அந்த ஐலாண்டை தேடி வந்தனால இந்த இடத்துல வந்து மாட்டிட்டாங்க. மாவியை பார்த்த உடனே மோனிக்கு சரியான சந்தோஷம். என்னடா நம்ம தலைவனை பார்த்துட்டோண்டா அப்படின்ற மாதிரி. இவங்களை பார்த்த மாவி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அதான் நான் பெரிய மாவீரனாச்சே அப்படின்ற மாதிரி அவனோட புகழை வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் மோனா வந்து அங்கே அதான் இன்னொரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்கா. அங்கே இவளோட தங்கச்சி இருக்கா. அவகிட்ட போயிட்டு இவ போய் கட்டி பிடிச்சி அழுக. அப்போ அவள் தங்கச்சி திடீர்னு வேற ஒரு வாய்ஸில் பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தோன்னே என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு மோனா பார்க்க அப்போ தான் தெரியுது அது அப்படியே வவ்வாலாக மாறி பறக்க ஆரம்பிக்குது. பின்னாடி பார்த்தா மாட்டேங்கி அங்கே வரா. இந்த மாதிரி நீ எதுக்காக இங்கே வந்த, நீயும் அந்த ஐலாண்டை தேடி தான் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அவள் ரொம்ப நேரம் பேச நம்ம மோனா வந்து அடிக்கிறேன்ற பேரில் அங்கிட்ட இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் மாட்டங்கி மேலே அது படவே இல்லை. அங்கே வந்து மாட்டங்கி நம்ம மோனா கிட்ட என்னை பற்றி மாவி எதுவுமே சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மோனா, நீ இங்கே தான் வாழ்றியா, இதான் உன் இடமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இதான் என்னோட இடம், நீ மோட்டோஃபிட்டோ ஐலாண்டை தேடி தான் வந்திருக்கேன்னு எனக்கும் தெரியும், நான் உனக்கு அந்த ஐலாண்டுக்கு போகிற வழியை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னோன்னே அப்போ நம்ம மோனா, நான் எதுக்கு ஒன்று நம்பணும், நானே என் வே ஃபைண்டர் தான், நானே என் வழியை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நேலோன்ற அரக்கன் என்னையும் இந்த மாதிரி இந்த இடத்துல மாட்ட வச்சுட்டான். நேலோனால தான் நானும் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் என்னை இந்த இடத்துல பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டான். நீ போய் அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி நேலோவை அடித்தா மட்டும்தான் என்னால் இந்த இடத்துலேருந்து ஃப்ரீயாக போக முடியும், வெளியேற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோடனே நம்ம மோனாக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போது அந்த இடத்துக்கு நம்ம மாவி வரான். இவ என்னதான் நேலோவோட ஆளாக இருந்தாலும் இவளுக்கு வந்து இந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும், இந்த இடத்துலேருந்து விடு வச்சு போகணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து இவ வந்து கைட் பண்ணுறா. அந்த மோட்டோஃபிட்டோ ஐலாண்டுக்கு போகிறதுக்கான வழியை இவ திறந்து வைக்கிறா. அந்த போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் போங்க, எல்லாம் சரியாயிடும், அங்கே போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது அந்த க்ரூஸ் ஷிப்பு எல்லாமே உள்ளே இழுத்துடுது.
நம்ம மாவியும் உள்ளே போயிடுறான். இப்போ மோனா போகிறதுக்கு முன்னாடி நீயும் எங்கள் கூட வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம மாட்டங்கி இல்லை நீங்கள் போகிற வேலையை நல்லபடியாக முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேயே இருக்கா. நம்ம மோனா மட்டும் அப்படியே உள்ளே இறங்கிடுறா. அங்கே போனோடனே வானத்தில் இவங்களோட ஷிப்பு அப்படியே இவங்களோட போட்டு வந்து மிதந்துக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே கடலில் வந்து இறங்கிடுறாங்க இவங்க போட்டில் அந்த க்ரூ எல்லாமே சேர்ந்து. இப்போ நம்ம மாவி மோனாவை பார்த்து ரொம்ப நாள் கழிச்சு உன்னை சந்திக்கிறேன், இந்த பயணம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மோனா சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட முன்னோர்கள் அதான் இதுக்கு முன்னாடி வேஃபண்டராக இருந்திருப்பார்ல, அவர் சொன்னதுபடி தான் இந்த வழியில் வந்தோம், அப்படி வரும்போது தான் ஒன்றை நாங்கள் கண்டுபிடிச்சோம், அப்புறம் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போது கடலில் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து இவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்போது அந்த பக்கம் ஒரு வெளிச்சமாக ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு இவங்கள நோக்கி. திடீர்னு பார்த்தா தண்ணிக்கடியிலேருந்து கடல் ராட்சச மிருகம் மேலே வந்து இவங்கள தாக்க வருது. அப்போ கோக்கமாரோ அவனோட அந்த மயக்கம் ஊசி இருக்குல்ல, அதை வந்து அந்த ராட்சச மிருகம் மேலே எரியுது. அது எரிஞ்ச உடனே அதுவும் அப்பயும் சும்மா இல்லை, மறுபடியும் தாக்க வருது. அப்போ நம்ம மாவி கோடாலியை வச்சு ஒரே போடு தான் அது எல்லாத்தையும் அடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து நிறைய ராட்சச மிருகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுன்னு போட்டை வேகமாக அடிச்சுக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மோனா கிட்ட அந்த மிருகம் வருது பாருங்க. வந்தோடனே பின்னாடி பார்த்து பயந்துட்டு அப்படியே கீழே போயிடுது. என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சூரியனை பார்த்தோன்னே அந்த ராட்சச மிருகங்கள்லாம் பயந்து போயிடுச்சு. இப்போ அவங்க அந்த பகல் நேரத்தில் போயிட்டே இருக்க ஒரு தீவு வருது, அங்கே இறங்குறாங்க. அந்த தீவுக்கு போனோடனே மோனா ரொம்ப சோகமாக போய் உட்காந்து இருக்கா. அதை பார்த்தோன்னே மாவி பக்கத்தில் போயிட்டு ஏன் நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ மோனா வந்து எனக்கு நம்ம அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி மக்களை கனெக்ட் பண்ணுவோன்ற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா என் கூட வந்த க்ரூமேட்ஸையே நான் வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயங்களை இறக்கி விட்றேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, நான் தான் அவங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம மாவி நீ இப்படிலாம் பேசுகிறவளே கிடையாது, உன்னை எனக்கு இருந்தே பிடிக்கும், நீ எப்பயுமே பாசிட்டிவாக தானே இருப்ப, அந்த மாதிரியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணுறான். நம்மளால் கண்டிப்பாக முடியும், நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணாததா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ எப்படியோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரான். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க உடஞ்சி போன போட்டு மறுபடியும் சரி பண்ணி உங்கள் க்ரூமேட்ஸு அழகாக மாற்றி வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம மோனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓகே கான்ஃபிடென்ட்டாக இப்போ பேசுகிறாங்க இவங்க கிட்ட. இந்த மாதிரி நம்ம சேர்ந்து அந்த அரக்கனை ஒழிப்போம், ஒழிச்சிட்டு அந்த ஐலாண்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பிளானை போட, அப்போ தான் நம்ம மாவி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அந்த அரக்கனை தாண்டி நம்ம அந்த தீவை போய் கீழே அந்த கடலுக்கு அடியில் ஒளிஞ்சிருக்கிற அந்த தீவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா மனுஷங்களால் கண்டிப்பாக முடியாது, நான் தான் போய் ஆகணும். நான் ஒரு மனுஷன் லிஸ்ட்லேயே சேர மாட்டேன். ஸோ நான் வேற ஒரு உருவத்தில் மாறி ஐலாண்டு பக்கத்தில் போயிடுவேன். போயிட்டு அங்கே போய் நான் என்னோட உண்மையான உருவத்துக்கு மாறிட்டு என்னோட குக்கியால் அந்த ஐலாண்டை நம்ம கடலுக்கு மேலே கொண்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐலாண்டுக்கு வந்தோடனே நம்ம மக்களை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இதான் நம்ம பிளானு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம மான்ஸ்டர் எப்படியா சமாளிக்கணும்ல, அதான பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இப்போ அந்த படகு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போது அவங்க அந்த அரக்கன் கிட்ட வந்துட்டாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கரு மேகங்கள்லாம் சுந்துருச்சு. அந்த மேகங்கள்லேருந்து நிறைய லைட்னிங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இவங்களை தாக்குறதுக்காக. பிங்க் கலரில் வருது. அந்த லைட்னிங்லாம் தாக்கி அங்கே ஒரு சூறாவளியே உருவாகுது. அவங்க அந்த அலையெல்லாம் தாண்டி படகு வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம மாவியும் முடிஞ்ச அளவு போராடி அந்த லைட்னிங்லாம் இவங்க மேலே படாத மாதிரி வெட்டிகிட்டு இருக்கான். இப்போது நம்ம மோனா சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இதை சமாளிச்சுக்கிறோம், நீ அங்கே போய் அந்த தீவை கண்டுபிடிச்சி மேலே கொண்டு வா, அதான் உன்னோட வேலை, நீ அதை கரெக்டாக பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மாவி வந்து நீ பார்த்துப்பியா இதை அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. நம்ம மாவியும் அவனோட உருவத்தை மாற்றிக்கிட்டு பறவையாக அங்கேருந்து அப்படியே கிளம்பி அந்த மேகத்தை நோக்கி போயிட்டுருக்கான். இவங்க அந்த படகை வேகமாக லைட்னிங் தண்டர்லேருந்து தப்பிச்சு எப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாவி அங்கே போயிட்டு அவன் கொக்கியால் அந்த கீழே இருக்கிற ஐலாண்டை பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுறான். அந்த அரக்கனும் அவனும் இவங்கள தாக்கிக்கிட்டே இருக்க, இவங்களும் வேகமாக அந்த படகை அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட்டிகிட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாவி அங்கே போயிட்டு அவன் கொக்கியால் அந்த தீவை பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு அவனால் முடிஞ்ச அளவு தூக்குறான். மேலே இருந்த அந்த 4 அரக்கன் வந்து நம்ம மாவியை தாக்கிடுறான் லைட்னிங்னால். அப்போது நம்ம மாவியோட அந்த டேட்டூ எல்லாமே மறைய ஆரம்பிக்குது. அவன் மேலே அந்த லைட்னிங் பட்ட உடனே அவ்வளோதான், அந்த இடம் அப்படியே பெருசாக வெடிக்குது பிரளயம் மாதிரி. இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. அப்போது நம்ம மோனா டக்குன்னு யோசிக்காமல் மாவிக்காக அந்த கடலில் அப்படியே குதிச்சு கீழே போகிறா. அங்கே போய் பார்த்தா அந்த தீவோடைய மேல் பகுதி இருக்குது. அதை போய் இவ டச் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ மேலே இருந்து அந்த லைட்னிங்கு நம்ம மோனாவை தாக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இவளும் அவள் தொட போகிறா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இவ அதை போய் டச் பண்ணிட்டா அப்படின்னா அந்த ஐலாண்டும் இவளும் கனெக்ட் ஆயிடுவாங்க. அதாவது இவ வந்து இந்த கடலுக்கே அரசி மாதிரி. இந்த ஓசனோட கனெக்ட் ஆன ஒரே பர்சனு மோனா தான்.
ஸோ இவ வந்து இந்த ஐலேண்ட தொட்டுட்டா அப்படின்னா, இந்த ஐலேண்டுக்கு உயிர் வந்துரும். அப்புறம் இந்த இடமே வந்து பழையபடி மாறிரும். ஸோ அதுக்காக தான் இவ தொட போறா. மேல லைட்னிங் வருது. பக்கத்துல வந்துருச்சு. அவளும் லைட்டா டச் பண்ண உடனே இவள அந்த லைட்னிங் தாக்கிடுது. மேல வந்த மாவி நம்ம மோனாவ பார்க்க கீழ வரா. இந்த இடம் பழையபடி மாறிடுது. நம்ம மோனா அத டச் பண்ணனால இந்த இடம் பழையபடி மாறிடுச்சு. ஆனா நம்ம மாவி கீழ போயிட்டு மோனாவ பார்த்தா, மோனா அந்த இடத்துல இறந்து போன மாரி இருக்கா. என்னாச்சுன்னு தெரியல. கண்ணு முழிச்சு பாரு பாருன்னு அவன் கதறான். ஆனாலும் அவன் முழிக்கவே இல்ல. அந்த அரக்கனும் காணோம். எதுவுமே இல்ல. இப்ப பழையபடி மாறிடுச்சு. ஆனா மோனா மட்டும் எந்திரிக்கவே இல்ல. அப்போ மோனாவ சுத்தி அந்த முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருடைய சோலும் அங்க வந்து நம்ம மோனாவுக்கு உயிர குடுக்குறாங்க. அவளும் முழிச்சுக்கிறா. அப்ப முழிச்சு பார்த்தோனே, "நீ நம்மளோட இத வந்து காப்பாத்திட்ட. நம்ம மக்களோட ஃபியூச்சர நீ சாதிச்சுட்ட. எங்களால முடியாதத நீ பண்ணி காமிச்சுட்ட." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு சந்தோஷமா, இப்போ மாவி வந்து அந்த கீழ இருந்த தீவ மேல கொண்டு வந்துடுறான். அங்க வந்துட்டு அந்த தீவெல்லாம் அவங்க சுத்தி பார்க்குறாங்க. அப்போ திடீர்னு இன்னொரு பக்கத்துல இருந்து போட்ல வேற ஒரு தீவ சேர்ந்த மக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்து இன்னொரு இனத்த சேர்ந்த மக்கள்லாம் வராங்க. இப்படியே எல்லா மக்களும் வந்து அதான் வேற வேற பகுதியில வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த தீவ பார்த்துட்டு இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம மோனா சந்தோஷப்படுறா. நம்ம வந்த இலக்க அடைஞ்சுட்டோம். இந்த மாரி மக்கள கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் நெறைய மக்கள் இருக்கிறாங்கன்னத கண்டுபிடிச்சு, அவங்களையும் ஒண்ணு சேர்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க எல்லாருமே சாதிச்சிட்டோன்ற அந்த சந்தோஷத்திலேயே போட் எடுத்துட்டு அவங்களோட தீவுக்கு போறாங்க. அங்க போனா நம்ம மோனா அவளோட தங்கச்சியோட சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறா. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரத்தோட வரவேற்கிறாங்க. அப்படியே சந்தோஷமா இவங்களோட வெற்றிய வந்து கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மாவியும், நம்ம மோனா இவங்க டீம் மறுபடியும் இன்னொரு பயணத்துக்காக கிளம்புறாங்க. இதோட இந்த படத்த இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வேற படம் போடலான்னு நீங்க நினைச்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப்.